वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्प्राद्यो दम्पती जगदाम्बती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थैतराणि तृणाय मेने अस्मद्गुरोत् भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वेदांत गुरुमुखार्जित वागीश पदारविंद मधुपालिं श्री ब्रह्मतंत्र कलिजिन्मणिमालां वंदिशी यसुमहार्गां गद्यत्रयं சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண கிரந்தம். அதுல சரணாகதி கத்தியத்துல புருஷகார பிரபத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல தாயார்கிட்ட சரணாகதி அப்படின்னு புருஷகார பிரபத்தி அப்படின்னு மேற்கொண்டு நம்ம தாயார் பெருமாள் கிட்ட பண்ண போற பிரபத்தி நல்லாக நடக்கணும் அப்படின்னு முதல்லயே ஒரு வாட்டி தாயார்கிட்ட புருஷகார பிரபத்தி. அதுல முதல் சூர்ணிகை பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூபரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசே அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனஹலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமஹிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே. அதுல முதல் பாகம் போன வாரம் பார்த்தோம். பகவன் நாராயணாபிமதானுரூப, பகவானுக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் அப்படின்னு ஒவ்வொரு குணத்திலேயும், அபிமதம்னா பெருமாள் தாயார் பெருமாளுக்கு பிடிச்சபடி, அனுரூபம் அப்படின்னா ஏற்றதாகவும் இருக்கு ஒவ்வொரு குணங்களும் அப்படின்றத பார்த்தோம். அதுல ஸ்வரூப அப்படின்னு சொல்லும் பொழுதே தாயாருடைய ஸ்வரூபமும் பகவானுடைய ஸ்வரூபமும் விபு அப்படின்னும் சகல லோகத்திலும் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கா, அந்தர்யாமியாகவும் இருக்கா அப்படின்றதுனால அப்படியும், மற்ற எல்லாம் ஜீவாத்மா அப்படின்றது அனுரூபம், தாயார் பெருமாள் விபு அப்படின்னும் ஸ்வரூபத்திலையும் ஏற்றதாகவும், ரூபம் அப்படின்னு சொல்லச்சு திருமேனியிலையும், அதுக்கப்புறம் குணம் அப்படின்னு சொல்லச்சு அந்த ரூபத்தினுடைய குணமான காம்பீரியம் அப்பேற்பட்ட குணங்கள்லையும், விபவைஸ்வர்ய அப்படின்னு சொல்லும் பொழுது ஆளக்கூடியது தாயாருடைய பூர்த்தி சொத்து எதுன்னா பகவான் தாயாருக்கு ரெண்டு பேருக்குமே நீலா விபூதி நித்ய விபூதி அப்படின்னும், அதை ஆளக்கூடிய அந்த சக்தி அதுதான் ஐஸ்வர்யம், ஆளக்கூடிய அந்த தன்மை ரெண்டு பேருக்கும் எல்லாத்திலையும் சமமாக இருக்கும். சீலா தியனவதிகாதிசய அப்படின்னு சொல்லும் பொழுது சீலானா சௌசீல்யம் அப்படின்ற குணங்கள் பெருமாளாட்டும் தாயாராட்டும் எப்படி எல்லார்கிட்டையும் பக்தார்கிட்ட அவளுடைய அந்த குணங்கள் அதெல்லாமே பார்த்தா அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே அனவதிக்க அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனவதிக்க இந்த குணங்கள்லாம் எல்லை இல்லாம இருக்கு அப்படின்னு. ஒரு தயை அப்படின்னு ஒரு குணம் இருக்குன்னா, இப்ப சாதாரணமா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல ஒரு தயை, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு தோன்றதுக்கும் பகவான் தாயாருக்கும் இருக்கிற அந்த தயையும் ஒப்பிட முடியுமா? அது எப்பேற்பட்டதுன்னா சகல லோகத்துல இருக்க எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்ற அந்த தயை. அதனால அந்த அனவதிகா எல்லையே இல்லாத ஒவ்வொரு குணங்களுமே அவளுக்கு எல்லையே இல்லாத அதிசய உயர்ந்த உசந்ததாகவும் இருக்கு அந்த குணங்கள். அசங்கேய எண்ண முடியாமல் எவ்வளவு தயை, நம்மளுடைய தயைக்கும் அந்த தயைக்கும் எவ்வளவு எண்ணவே முடியாது, ஏணி வச்சாலும் அப்பேற்பட்ட அசங்கேய அப்படின்னு இதற்கு மேல உயர்ந்த எல்லை இல்லாத குணங்கள் அப்படின்னு குணகணாம். அப்படி குணம் அப்படின்னா ஒரு குணம், கணாம் அப்படின்னா கூட்டம் கூட்டமான அப்பேற்பட்ட ஆச்சரியமான குணங்கள் அந்த தாயாருக்கு இருக்கிறத சொல்றார். அந்த ஒவ்வொரு குணமும் பெருமாளுக்கு பிடிச்சதாகவும் ரெண்டு பேருக்கும் ஏற்றதாகவும் இருக்கு அப்படின்னு. அது போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தாயார் பத்தி சொல்றார். பத்மவனாலயாம் அப்படின்னு, பத்மவனாலயாம் அப்படின்னா தாமரை காட்டையே ஆலயமாக கொண்டவர் அப்படின்னு. அந்த தாமரைகள் சுத்தி அந்த தீர்த்தத்துல அந்த தாமரைகள் எல்லாம் எங்க எங்க இருக்கோ அதையே ஆலயமாக கொண்டவள் தாயார். அப்போ ஆச்சரியமா ஒரு தாமரை அப்படின்றது குணம் எடுத்தா என்னன்னா மாதுரியம், மிருதுவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ தாயாரினுடைய குணங்களும் அப்பேற்பட்டதுதான். ஏன்னா ஒரு தாமரையில உட்காரக்கூடிய தன்மைன்னா அதை வெயிட்டா ஒருத்தர் உட்கார்ந்தா அந்த தாமரை என்ன ஆகும், அந்த புஷ்பம். அதனால அப்பேற்பட்ட மிருதுவாகவும் தாயாருடைய குணங்களும் தாயாருடைய திருமேனியும் ஆச்சரியமாக மிருதுவாக இருக்கு.
அப்புறம் அந்த தாமரை வந்து கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினீம் அப்படின்னு கந்தம், அந்த வாசனை. இப்ப தாமரையே அப்பேற்பட்ட வாசனையாக இருந்தா தாயாரினுடைய இதுவும் எப்படி இருக்கும்? அப்படி மங்களகரமாக திரவியங்கள்லாம் சேர்த்து போட்டா என்னவோ அப்படி திரவியம், அந்த அப்பேற்பட்ட கந்தம் வீசும். அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும் தாமரை. ஏன்னா தாமரை நம்ம கையில எடுத்திருந்தாலே கொஞ்ச நாளிலேயே அது வாடிடும். ஏன்னா அது தீர்த்தத்துல இருந்து அந்த சூரியனுடைய கிரணத்தை பட்டு அந்த தீர்த்தத்துல இருக்கிற வரைக்கும் அது மலர்ந்து இருக்கும். அது நம் கை சூடு கூட தாங்காது. நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த சூடு கூட அதனால தாங்க முடியாதுன்னா அது எவ்வளவு குளிர்ச்சியான ஒரு வஸ்து. அந்த குளிர்ச்சியில இருக்கிற தாயார், எப்பேற்பட்ட தாயார் குளிர்ச்சியாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு. எப்படி தாமரை அந்த சூரிய கிரணங்களாலே தீர்த்தத்திலே மலர்ந்து இருக்கோ, பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல அந்த வாசம் அதை பட்டதுமே தாயாரும் மலர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. அது மட்டும் இல்ல, தாயாரினுடைய வக்ஷஸ்தல ஸ்பர்சம் பட்டதும் பகவானும் குளிர்ச்சியாக நமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. அது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இது பட்ட உடனேயே அப்படி மலர்ச்சியாக மலர்ந்து இருக்கா ஒரு தாமரை புஷ்பம் போலே அப்படின்னு. அந்த தாமரை எப்படியோ அப்படி தாயார் இருக்கா. தாமரை காட்டே ஆலயமாக கொண்டவள் அப்படின்றது மட்டும் இல்லாம, பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாக்ஷி அப்படின்னு தாயாருடைய திருக்கைகள்லாம் ஒரு பத்மம் போல இருக்கு, தாமரைகள் போல. திருமேனியும் தாமரை போல. கண்கள் அப்படின்னு பார்த்தா 2 தாமரையாக இருக்கு. தாயாருடைய இரு கையிலையும் என்ன இருக்குன்னா அதுவும் தாமரை புஷ்பமே. எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும், எங்கேயாக இருந்தாலும், எந்த நம்ம சனாதன தர்மத்துல எந்த தேவத்தை பார்த்தாலும் கையில ஒரு ஆயுதம் இருக்கும். பெருமாளுக்கு கூட சக்கரம், கதை அப்பேற்பட்ட ஆயுதங்கள் உண்டு. தாயார் அப்படின்னு பார்த்தா 2 கைகள்லயுமே தாமரை புஷ்பங்களோட இருக்கா. அதனால என்னன்னா, பிராட்டி வந்து எப்பயுமே நமக்கு அனுகிரகம் பண்றது மட்டும்தான், நிகிரகம் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது இல்லையா? அதனால ஆயுதமே தேவையில்லை, 2 கைகளிலுமே தாமரை பூ. அப்படி அப்படி யாரை பார்க்க முடியும் அப்படின்னா, ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி மட்டும்தான் 2 கைகள்லயுமே தாமரை புஷ்பங்களோட நமக்கு சேவை சாதிக்கிறது. வேற எந்த தேவத்தை யார் எடுத்தாலும் அங்க ஒரு ஆயுதங்கள் அப்படின்றது உண்டு. அதனால அப்பேற்பட்ட இதுவாக தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றதே ஒரு இதுவாக இருந்து நிகிரகமே கிடையாது இருக்கா அப்படின்னு. அது தாமரை புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்களே தாமரை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, பகல் 10ல கடைசி நாள் அப்படின்னா, நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னாடி ரங்கநாதன் மோகினி அவதாரத்துல எழுவேன். தாயாருடைய திருவாபரணம், அந்த தாயார் எப்படி எழுதியிருக்காளோ அந்த மாதிரி ஆச்சரியமாக ஒரு அலங்காரத்துல எழுதுவார். அப்ப ஒரு வாட்டி பராசர பட்டர் வந்தார். பராசர பட்டருக்கு தாயார்னா ரொம்ப பிராணம். அவர் குழந்தையிலேயே, அவர் பிறந்ததே தாயாரை பார்த்தா, அம்மா கையில இருக்கும் போதே தாயார் கிட்ட போகணும் அப்படின்னு 2 கையை நீட்டி அழுவேறாம். அம்மா கையில இருந்து தாயார் கிட்ட போகணும். ராத்திரிலாம் தூங்க மாட்டேறாம். தாயார் சன்னதியில கொண்டு விட்டாதான் அவர் தூக்கமே வருமா. என்ன பண்ணுவான்னா, தாயார் சன்னதி முன்னாடி அந்த குழந்தைய பராசர பட்டரை விட்டுட்டு பால் பக்கத்துல வச்சுட்டு போயிடுவாளாம். கார்த்தால பார்த்தா அந்த பால் காலியா இருக்கும். ஏன்னா தாயாரே வளர்த்த குழந்தை அப்படின்னு. தாயார் மேல அவ்வளவு பிரியம். அப்பேற்பட்டவர் அந்த ரங்கநாதன் அன்னைக்கு அந்த தாயார் அலங்காரத்துல வந்ததுனால கேட்கிறாராம் பராசர பட்டர். எப்பயுமே தாயார் சொல்றதை இப்ப நான் எப்படி இருக்கேன் பாரும் அப்படின்னு. எப்படி உங்க தாயாருக்கு சமமாக இருக்கேனா அப்படின்னு கேட்க பராசர பட்டர் சொன்னேராம், எல்லாம் சரிதான், ஆனா இரு கண்கள்லையும் எங்க அம்மாவுக்கு இருந்த கருணை உமக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாரு. அப்பேற்பட்ட அந்த தாமரை போன்ற கண்கள் ரெண்டுமே குளிர்ச்சியாக, அப்படி நமக்கு எப்பயுமே அனுகிரகத்தோட பார்க்கக்கூடிய அந்த அனுகிரகம் அப்படின்றத வந்து அத சுவாமி பராசர பட்டர் அப்படி சொன்னேர் அப்படின்றது ஒரு விசேஷம். அப்படி தாமரை மலர்ந்தது போலே அப்படின்னு சொல்ற மாதிரி தாயாரினுடைய அனுகிரகம் அப்பேற்பட்ட தாயார். அதனால பத்மவனாலயாம் அப்படின்னு சொல்றேன். பகவதீம் அப்படின்னா பகவதீம், பகவானுக்கு பகவான் அப்படின்னு சொல்றோம், தாயாருக்கு பகவதி அப்படின்னு. பகவான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சொல்றார், ஞானம், சக்தி, வீரியம், தேஜஸ், பலம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அப்படின்னு. இப்பேற்பட்ட இந்த குணங்கள் யாருக்கு பரிபூர்ணமாக இருக்கோ அப்படின்னு. ஞானம் அப்படின்னா நமக்கு கூட ஞானம் இருக்கு. இப்ப ஆச்சாரியாளுக்கு இருக்கிற ஞானமும் பகவானுக்கு இருக்கிற ஞானமும் வேற. அது நம்ம ஞானத்தோட ஒப்பிட முடியாது. பெருமாள் சர்வஜர், தாயாரும் சர்வஜம், சர்வமும் தெரிஞ்சவா. அவளுடைய அனுகிரகத்தினாலேயே, அவளுடைய சங்கல்பத்தினாலேயே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்னால
அவளுக்கும் அப்பேற்பட்ட ஞானம். அது நம்ம ஞானத்தை இது பண்ண முடியாது இல்லையா? அதனால இப்ப ஞானம், சக்தி, வீரியம், தேஜஸ், பலம், ஐஸ்வர்யம் யாரு இருக்கோ பகவான் அப்படின்னா இதெல்லாம் நமக்கும் இருக்கு. நமக்கும் சக்தி இருக்கு, பலம் இருக்கு. நம்ம சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிடலாம் அப்படின்னா ஒருத்தன் அடிக்கிறது ஒன்னா, ராவணாசுராதி போல யுத்தம் பண்ணணும். அவளையே யுத்தம் பண்ணி ஜெயிச்சவர். அந்த சக்தி மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே காக்கும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு நாட்டை இது பண்றதே எவ்வளவு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த 17-14 லோகத்தையும் எல்லாத்தையும் சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணணும் அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த சக்தியும் பலமும் தேஜஸும்னா சூரிய கோட்டி சமபிரமம். சூரியனுக்கே தேஜஸ் எப்படி இருக்குன்னா பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் சூரியனே தேஜஸாக இருக்கே அப்படின்னா, அதுல தேப்பெருமாள் வைபவத்துல சொல்லும்பொழுது என்ன சொல்றான்னா, தேப்பெருமாள் அவதாரம் பண்ணும் பொழுதே சூரியனே கண் கூசறதாம் அவருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க, இவர் எவ்வளவு தேஜஸாக இருப்பார் அப்படி. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா இந்த ரெண்டு லோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய ஐஸ்வர்யம் அப்படின்ற ஆளக்கூடிய தன்மை எதுனா நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டும் சேர்ந்தது. இந்திரன்னா இந்த லோகத்துக்கு மட்டும்தான், பிரம்மானா பிரம்மலோகத்துக்கு மட்டும் அதிபதி. அப்படி இல்லாம இந்த எல்லாருக்கும், அது இல்லாம ஸ்ரீ வைகுண்ட லோகம், இது ரெண்டுத்துக்குமே அப்படிங்கும் பொழுது தாயார் பெருமாளுடைய இந்த பரிபூர்ணமாக யாருக்கு இருக்கோ அவா பகவான் அப்படின்னா, அப்ப அந்த பகவானுக்கு இருக்கிற அத்தனை இதுவுமே தாயாருக்கும் இருக்கிறதுனால பகவதி அப்படி. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், வால்மீகி பகவான்னு சொல்றோம், வியாச பகவான் அப்படின்னு சொல்றோமேன்னா அவள்லாம் பகவத் அனுகிரகத்தினால நம்ம அவளை பகவான் அப்படின்னு சொல்றோம். அதே தவிர அவளே பகவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பகவானுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக கொண்டவா. வியாசர்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேன்னு, வியாசரே அவருடைய பெருமாளே வியாசருடைய ஹிருதயத்துல இதெல்லாம் பண்ண வச்சார் அப்படின்னு. அதனால அவளுக்கு பகவான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனா உண்மையான பகவத் சப்தம் ஒருத்தருக்கே பொருந்தும். அது சாட்சாத் சிவபதியான பகவான். அதனால அவருடைய தர்ம பத்னியாக இருக்கிறதுனால பகவதி அப்படின்னு தாயாருக்கும் அதே பதம் பொருந்தும். அதுக்கு அந்த விசேஷமாக காரணம் என்னன்னா, தாயார் பகவானுக்கு என்னென்ன இப்ப ஏற்பட்ட குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கோ அத்தனை குணங்களும் தாயாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் பகவதீன் அப்படின்னு. பகவதீன் பகவான் இந்த ரெண்டு சப்தமும் தாயார் பெருமாளுக்கு மட்டுமே பயன்படுற ஒரு பதமாக இருக்கு. அது பெருமாளுடைய பூர்ண அனுகிரகத்தை பெற்ற சில ரிஷிகளும் ஆச்சாரியர்களையும் நம்ம பகவான் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஸ்ரீயம் அப்படின்னு, ஸ்ரீஹி அப்படின்ற பேரே ஆச்சரியமான ஒரு திருநாமம். எல்லாருக்கும் நம்ம சொல்லும் பொழுது பெரியவாள ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அப்புறம் திவ்ய தேசாதிகள்லாம் ஸ்ரீரங்கம், திருவரங்கம், எந்த ஒரு சப்தத்துக்கும் மங்களகரமாக உபயோகம் பண்ணும் பொழுது ஸ்ரீ அப்படின்னு சொல்லிதானே சொல்றோம். அப்ப இந்த தாயாருக்கு ஸ்ரீன்னு சொல்லல, தாயாருடைய திருநாமமே ஸ்ரீ. அதனாலதான் மங்களம் மங்களானாம் அப்படின்னு. சுவாமி ஆளவந்தார் சதுஸ்லோகியில மங்களாசாசனம் பண்ணும் பொழுது முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீரித்யேவச்ச நாமத்தே பகவதீம் ப்ரூய கதம் துவாம் வயம் அப்படின்னு, ஸ்ரீரித்யேச்ச நாம, அந்த ஸ்ரீன்னு நாமம் ஒண்ணு இருக்கே அதுவே உம்முடைய பெருமையை பூர்த்தியாக காட்டுறது அப்படின்றது. இப்ப மற்றவாளுடைய பெருமை சொல்லும் பொழுது ஸ்ரீ சப்தத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா உமக்கு அந்த திருநாமமே ஸ்ரீன்னு இருக்கிறதுனால அதுவே உம்முடைய சகல பெருமைக்கும் காரணம் அப்படின்னு. ஸ்ரீ ஹே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தங்கள்லாம் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. முக்கியமான 6 அர்த்தங்கள்ல சுவாமி தேசிகன் நிறைய கிரந்தத்தில் சாதிக்கிறார். மும்முனி கோவில் பாசுரங்கள்லையும் சாதிக்கிறார். அது என்னன்னா, ஸ்ரீஹின்னா அதுல முக்கியமான 2 அர்த்தம், கேட்பவர் அப்புறம் கேட்க வைப்பவர் அப்படின்னு. ஸ்ருணோதி ஸ்ராவயந்தி அப்படின்ற இந்த 2 அர்த்தம். ஸ்ருணோதி அப்படின்னா கேட்பவர். என்னத்தை கேட்பவர்னா நம்மளுடைய சகல ஜனங்களுடைய கஷ்டத்தை கேட்பவர். நம்ம போய் தாயார்கிட்ட என்ன கஷ்டத்தை சொன்னாலும் கேட்பா. இதே பக்கத்தாத்துலயே நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னா நம்ம சொல்றத காட்டிலும் அவா ஆஹா இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அவளுடைய கஷ்டத்தை நமக்கு சொல்ல ஆரம்பிச்சு. சில பேர் நம்ம கஷ்டத்தை சொல்ல வரானே இவன் நம்மள ரொம்ப மொக்க போட்டுருவான் அப்படின்னு கிளம்பிடுறான். ஆனா தாயான்றவர் இத்தனை பேரா, ஒருத்தர் 2 பேர் விடு, அவாவா அம்மா கிட்ட அவாவா கஷ்டத்தை நம்ம சொல்லிக்கிறோம். தாயான் அப்படின்னு அம்மா நம்ம கிட்ட எவ்வளவோ கஷ்டத்தை நம்ம கேட்கிறோம். ஆனா இத்தனை கோட்டி ஜனங்களும் அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் கேட்பவர். அவளுக்கு என்னென்ன ஆசையோ என்னவோ எது சொன்னாலும் கேட்பவர். அது மட்டும் இல்ல, கேட்டு என்ன பிரயோஜனம்னா பெருமாளையும் கேட்க வைத்து இவன் இப்படி கஷ்டப்படுறானே இவருக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பகவானை கேட்க வைப்பவர். ஏன்னா பகவான் சொல்லிடுவார், நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்டு எங்கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டா கஷ்டம். அதனால பகவானையும் நம்ம கேட்க வைப்பவர். அதனால அது ரொம்ப முக்கியமான இந்த 2 அர்த்தம்
இதுதான் ஸ்ரீஹி அப்படின்றதுக்கு அர்த்தமாக 2 பேர் சொல்றான். அதுக்கப்புறம் பாபங்கள் போக்கடிப்பவள் அப்படின்னு நம்மளுடைய பாபங்கள் எல்லாரும் ஜென்ம ஜென்மாவாக பண்ண பாபங்கள் அனைத்தையும் போக்கடிப்பவள். மோட்சத்தை அப்படின்னு ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா அப்படின்னு மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு. பெருமாள் கூட இருந்து நம்ம சரணாகதி பண்ணச்சு தாயார் பிரேரணை பண்ணி நமக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்தாலும் தாயாரே நினைச்சா கூட நமக்கு மோட்சத்தை கொடுத்துட முடியும். ஆனா பெருமாள் மூலமாக நமக்கு தர. அதனால மோட்சத்தை அனுகிரகிப்பது அப்படின்றது எம்பெருமானுடைய இருக்கிற அந்த இது போல தாயாருக்கும் உண்டு. அதனாலதான் பராசர பட்டரும் மங்களாசாசனம் பண்ணச்சு ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா அப்படின்னு எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் பாகவதால் எல்லாரும் தாயாருடைய திருவடி ஆசிரியிச்சிருக்கா. நம்ம பார்த்தோம் இல்லையா, மகா ஆச்சாரியர்கள், நாதமுனிகள், ஆளவந்தார், அப்புறம் ஆளவந்தார் யார் எடுத்தாலும் தாயார்கிட்ட ஒரு தனி கிருப்பை. ஸ்தோத்திர பாட்டங்கள் எடுத்தாலும் ஆளவந்தார், சதுஸ்லோகி, பராசர பட்டர், கூரத்தாழ்வார், ஸ்ரீஸ்தவம், பராசர பட்டர், ஸ்ரீகுணரத்ன கோஷம், சுவாமி வேதாந்த தேசிகன், ஸ்ரீஸ்துதி அப்படின்னு எடுத்து பார்த்தா தாயார்கிட்ட அப்பேற்பட்ட பிரியத்தை கொண்டவா. அதனால பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் மகான்கள் எல்லாரும் தாயார் ஆசிரிச்சதுனால ஸ்ரீஹி அப்படின்ற ஒரு திருநாமம். அப்புறம் பெருமாளை ஆசிரியித்து இருக்கு. பெருமாளுக்கும் தாயார் மேல பிரியம், தாயாருக்கும் பெருமாள் மேல பிரியம். அது இருக்கிறதுனால தானே, அந்த பிரியம் இருக்கிறதுனால தானே நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்க முடியாது. பெருமாள் கிட்ட சொல்லி மோட்சம் வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னா அந்த ஒரு இது பெருமாளை ஆசிரித்து தாயார் இருக்கா. அப்பேற்பட்ட இந்த 5-6 முக்கியமான காரணங்கள்னால தாயாருக்கு ஸ்ரீ அப்படின்ற ஒரு திருநாமம். அதனால்தான் அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது மங்களகரமாக சொல்றோமோ அந்தந்த இடத்துல ஸ்ரீன்னு போட்டுதான் நம்ம ஆரம்பிக்கச்சே. என்ன பத்திரிகை போட்டா கூட எடுத்த உடனே ஸ்ரீ இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு போடுறோம். அந்த ஸ்ரீ இல்லாம நமக்கு கிடையவே கிடையாது. ஆச்சாரியர்களுடைய திருநாமத்திலேயோ திவ்ய தேச வைபவத்திலேயோ விசேஷமான பல இதுல நம்ம அதை சொல்லுவோம். அதனால அந்த ஸ்ரீ, அந்த ஸ்ரீரிப்தியை வச்ச நாம மற்றவாளுக்கு ஸ்ரீன்னு சொன்னாலும் உமக்கு அந்த பேரே அதுவே இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பெருமை உள்ளவள் அப்படின்னு தாயார்கிட்ட. அப்புறம் தேவி, பகவானுக்கு தேவன் அப்படின்னு திருநாமம். அதனால தாயாருக்கு தேவி. இது ஸ்திரீலிங்கம் பும்லிங்கம்னால. தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனாசாயமாக லீலைகள் பண்ணக்கூடியவர். லீலைகள் பண்ணக்கூடியவர் பகவான். அதே போல தாயார் லீலைகள்னு நம்மளால ஒரு நாடகம் ஒரு பண்ண முடியுமா? அவ்வேற்பட்ட அவதாரங்கள்லாம் பண்ணி என்னென்ன விசேஷமான கிருஷ்ணாவதாரம் எடுத்துனா ஒரே நிமிஷத்துல சூரியனையே மறைச்சி அவளை ஏமாத்தினர். அப்படி என்னென்னவோ பல காரியம், கோவர்தனகிரி எடுத்தார். இந்த மாதிரி லீலைகளை அவ்வளவு சுலபமாக பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்ல, சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றது இதுதான் பெரிய விஷயம். நம்ம ஒரு வீடு கட்டுறா போல இல்லை இந்த சிருஷ்டி அப்படின்றது. ஒரு சங்கல்ப மாத்திரத்துல அவ்வளவு சுலபமாக அப்படி பகவான் நினைச்சா அந்த சிருஷ்டி நடந்துடும். அவர் இதுக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலா வச்சு எல்லாம் இந்த உலகத்தை கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சங்கல்பமே போரும். அதனால இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம், அதுக்கப்புறம் மோட்சம். இது மோட்சத்தை யாராலையும் தர முடியாது, சாட்சாத் பகவானால மட்டும்தான். அதனால இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் மோட்சம் இது தாயார்னாலையும் தரக்கூடியதுனால தாயாருக்கு தேவி அப்படின்ற திருநாமம், பகவானுக்கு தேவன். அப்படி இப்ப லீலைகள் பண்றா அப்படின்னா இவர் ஒரு லீலை அவர் ஒரு லீலை அப்படின்னு கிடையாது. இவர் 2 பேருமே சேர்ந்து ஒரே லீலையத்தான் பண்றா. இப்ப ராமாவதாரம்னா 2 பேரும் சேர்ந்து அவதாரம் பண்ணி லீலையை பண்றதுனால இது ஏக்கரசம் ஒரே லீலை. இதை வேற வேற சிருஷ்டி அப்படின்னா இவர் ஒரு சிருஷ்டி பண்றாரு, தாயார் ஒரு தனி சிருஷ்டி பண்றான்னு அர்த்தம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஒரே சிருஷ்டி தான். பிரளயம்னா 2 பேரும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கணும்னா 2 பேரும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கறதுனால இது ஆச்சரியமா ஒரே லீலை. இதுதான் ஏகரசம் அப்படின்னு சுவாமி தேசிகரும் சொல்றாரு. அதனால ஜெகத் சிருஷ்டி சம்ஹாரம் மோட்சம் அனாசாயமா ரொம்ப சுலபமாக பண்றா சங்கல்ப மாத்திரத்தினாலன்றதுனால 2 பேரும் ஒரே சங்கல்பமாக இருக்கிறதுனாலையும் அப்படி சொல்றா. அதனாலதான் ஸ்ரீஸ்துதியில பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் அப்படின்னு இந்த சிருஷ்டி பண்ணி ஒவ்வொரு ஸ்தானம், பிரம்ம பதவி யாருக்கு, இந்திர பதவி யாருக்கு, சூரிய பதவி யாருக்கு, இது எல்லாமே பதவி. சூரியன் அப்படின்றது ஒரு பதவி. இன்னைக்கு ஒரு சூரியன் இருக்கலாம், நாளைக்கு அது வேற ஒருத்தர் அந்த பதவியில உட்காரலாம். அவ எப்படி உட்காருவான்னா அவளுடைய புண்ணிய பாபங்கள்னாலையும் தபஸ் பலத்தினாலையும் அதை பகவானும் தாயாரும் திரிகுண பலகம் அப்படின்னு சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற 3 சேர்த்தா அந்த திரிகுணம். அதை எப்படி தாயக்கட்ட விளையாடுறோம் இல்லையா, 2 பேரும் பகடக்காய் போட்டு
அதை ஒவ்வொரு கல்லா இந்த அந்த கட்டத்துல இந்த பதவி இவனுக்கு இங்க இவரை இந்த வாட்டி பிரம்மா, அடுத்த சிருஷ்டியில இவர் தான் பிரம்மா அப்படின்றது ரெண்டு பேருமாக ஒரு ஆடுற ஒரு விளையாட்டம். தியூத விருத்தவ் அப்படின்னு விளையாட்டாகவே இந்த சிருஷ்டியை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பதவி. அதனாலதான் பிரம்மே சாத்தியா தததி யுவயோ அப்படின்னா பிரம்மா, இந்திரன், ஈஸ்வரன் இவாள் எல்லாரையும் ஒவ்வொருத்தனையும் வைக்கிறது யாருன்னா தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து இந்த சுலபமாக. அப்ப இதுக்கு ரூல்ஸ்னு இருக்குல்ல, ஒரு விளையாட்டுன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு. சும்மா நம்ம விளையாடிட்டே இருக்க முடியாது. ஒரு கிரிக்கெட்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது மாதிரி தாயக்கட்டிக்கும் எப்படி எவ்வளவு மூவ் ஆகுதுன்றது அந்த ரூல்ஸ், அதுதான் வேதமாம். அந்த வேதத்தை வைத்து அதுல சொன்னபடியே இந்த சிருஷ்டி ஸ்திதியில ஏத்த பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அது ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸ் யாருன்னா நித்திய சூரிகள் அனந்தகளோட விக்ஷசேனாதிகள் எல்லாம் சுத்தி இருக்கு. அதனால பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரித்தகா சூரிய பிருந்தேன சார்த்தம் அப்படின்னு ஆச்சரியமான இந்த சிருஷ்டி கிரமத்தை சுவாமி தேசிகன் அவ்வளவு சுலபமாக அப்படின்னு சொல்லச்சு. அது ஒரு விளையாட்டாகவே அதை பண்றா அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டு. அதனால இவர் தேவன், தேவி அப்படின்னால தேவீம். நித்யானபாயினி அப்படின்னா எப்போதும் பெருமாளை பிரியாத இருப்பது அப்படின்னா அனபாயினியும் அப்படின்னா எப்போதும் பிரியாதவள். நித்யானுபாயினா நித்தியம், எப்பொழுதும் ஒரு க்ஷணம் கூட பகவானும் தாயாரும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அதனாலதானே நம்மாழ்வாருடைய சரணாகதி பார்த்தாலும் சரணாகதிக்கே சொல்ல வந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு காமிக்கக்கூடிய அற்புதமான அனுபவபூர்வகமான கிரந்தம் தான் திருவாய்மொழி. அதுல சரணாகதியை எங்க பண்ற? திருவேங்கடமுடியான் கிட்ட பண்றது. ஏன் திருவேங்கடமுடியான் கிட்ட பண்றேன்னா அங்க தாயாரும் சேர்ந்துட்டா. ஏன்னா ஸ்ரீனிவாசன் வக்ஷஸ்தலத்திலேயே நித்தியானு பிரியாத இருப்பா. அதனால்தான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு பிரியாதவள் அப்படின்னு தாயார்கிட்ட முதல்ல அப்படியே சொல்லிண்டு அப்பேற்பட்ட பகவானுக்கு அப்படின்னு சரணாகதி பண்றது. அதனால தாயார் பிரியாதவள். அப்ப கூட நம்ம அவதாரங்கள்லயும் நம்ம இதை அடிக்கடி சொல்றதுதான், எப்பேற்பட்ட ராமகிருஷ்ண அவதாரம் மட்டும் இல்ல, பிரம்மச்சாரியா வரும்பொழுது பிக்ஷோச்சிதம் பிரகடையன் பிரதமாசிரமத்துவம்னு கிருஷ்ணாஜனத்துக்குள்ள பிரம்மச்சாரியா இருந்தா கூட பெருமாள் சொல்றேன், நான் இப்ப பிரம்மச்சாரியாக போறேன். தாயார் சொல்ற நான் வருவேன். எப்படி வருவேன்? நான் தானம் கேட்கறதுக்கு பிரம்மச்சாரியா போவேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ தானம் கேட்க போறேன்னா தாயாருடைய அனுகிரகம் இல்லாத ஒருத்தன் எப்படி ஒருத்தன் தானத்தை லோக்க அவன் தானத்தை கொடுப்பான்னா தாயார் அனுகிரகம் இல்லாத ஒரு ரூபாய் கூட நம்ம கிட்ட விழாது. அப்ப பெருமாள் தாயார் கோச்சின்ட்டனா இவர் போனா அந்த தானம் போகிற காரியம் நிறைவேறாது. என்ன பண்றதுன்னா அந்த ஒரு கிருஷ்ணாஜலத்தை யோக வேஷ்டி மாதிரி போட்டுட்டு உள்ள மறைச்சின்னு இருக்கிறான். தாயார் வக்ஷஸ்தலத்திற்குள்ள இருக்கு. அதனால பிரியாதவள். அப்ப ராமாவதாரத்துல சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டானே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமான இங்க வியாக்கியானம். அவதாரேஷ்வபி கதாச்சித்து விஸ்லேஷ சோகாதிக அபிநய மாத்திர ஏவ அப்படின்றது. இதுவெல்லாம் ஒரு அபிநயம், ஒரு நாடகம். அந்த அவதாரத்துல ராவணன் தூக்கின் போகணும், அவன் இது பண்ணணும், ராவணனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றது லோகத்துக்கு ஒரு ஹிதம் பண்றதுக்கு தானே. அதனால அது ஒரு விளையாட்டே தவிர அது ஒரு அபிநயம். அபிநயம்னா இந்த நாடகம் பண்றவாள்லாம் நாடகம் ஆடுறா இல்லையா, அது ஒரு அபிநயம். அரையர் சேவன் அபிநயம், அந்த பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி அபிநயம் பண்றா இல்லையா. இது அப்படியே தவிர தாயாரும் பெருமாளையும் ரெண்டு பேரையும் பிரிச்சிட முடியாது அப்படின்னு. அது அவதாரேஷு அப்படின்னு அந்த அவதாரத்துக்கு அந்த விஸ்லேஷம் சோகம் வருதே. தாயார் பெருமாள் ராமாயணத்துல பல சர்க்கத்துல என்ன வருது, பெருமாள் தாயாரை பிரிஞ்சு அவர் சோகத்தெல்லாம் காட்டுறேன்னா அதெல்லாம் ஒரு மரங்களாக பிரிச்சு என் சீத்தை எங்கே அப்படின்னு கேட்கிறேன். சீதாதேவி அங்க பகவான் எப்படி இருப்பாரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே அது அந்த அவதாரத்துக்கு ஏத்த அந்த சோகங்கள் எல்லாமே ஒரு அபிநயம்தான் அப்படி. அதனால சங்கல்பத்தினாலையும் பெருமாளும் தாயாரும் பிரிஞ்சே கிடையாது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்திலையும், ஆத்மஸ்வரூபம் என்ன சொன்னோம், பரமாத்மஸ்வரூபம் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கா, அந்தரியாமியாகவும் இருக்கான்னா தாயாரும் பெருமாளமாக சேர்ந்தே தான் இருக்கா. அதனால ஆத்மஸ்வரூபத்துல பிரிவு கிடையாது, சங்கல்ப ரூபத்துல பிரிவு கிடையாது. இந்த அவதாரங்கள்ல பிரிவு. ரங்கநாதன் அர்ச்சாவதாரத்திலையும் பார்க்கலாம். ரங்கநாதன் ஒவ்வொரு ஊரா எடுத்துன்னு போனா தாயாரை என்ன பண்ண, தாயார் படித்தாண்டாததுனால அந்த இடத்துலயே பூமி அந்த ஒரு துளசி வனம் போட்டு அந்த கீழே உள்ள வச்சு நம்ம மேல எல்லாம் பூசிட்டா தெரியாது, அப்படி பண்ணிட்டா. ஏன்னா தாயார் வெளில எழுறது இல்லை அப்படின்றதுக்காக அந்த காலத்துல அப்படி பண்ணா இல்லையா. அப்ப கூட அந்த பிரிவுன்றதெல்லாம் அந்தந்த அவதாரம் எப்படி ராமாவதாரமோ அந்த மாதிரி ரங்கநாதனுக்கு ஒரு சமயம் வெள்ளெல்லாம் போய் திருமலையில இருந்து ஸ்ரீனிவாசரை பார்த்துட்டு வரணும்னு தோணி இருக்கு. அந்த ஒரு இதுல இந்த வியாஜத்துல அப்படி இப்ப ஏற்பட்ட இதெல்லாம். அதனால ராமாயணம் அதுல மண்டோதரி ராமனை சேவிக்கிறான். ராவணன் வதம் ஆன உடனே மண்டோதரி ஓடி ராமனை சேவிக்கும் பொழுது அப்ப ராமனு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம்
தமசப் பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹா. அப்படி சங்கச்சக்கரத்தோட ராமன் வந்து அவதாரத்துல எந்த இடத்துலயும் தன்னை பகவானா காட்டிக்கல. இந்த ஒரு இடத்துல மட்டும் மண்டோதரி பதிவிரத எவ்வளவோ சொல்லி பார்த்தா ராவணனுக்கு, அவன் கேட்கல. ஆனா இவளுடைய நல்ல குணத்தை பார்த்து சங்கச்சக்கரத்தோடயே அவர் அந்த காட்சி கொடுக்கிறார். அதை பார்த்து அப்ப உடனே முதல்ல வந்து சங்கச்சக்கர கதாதரஹான்னு சொன்ன உடனேயே ஸ்ரீவத்ச வத்சகா நித்யஸ்ரீ அஜேயா சாஸ்வதகான்னு ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்ரீவத்ச வத்சகான்னு அந்த வக்ஷஸ்தலத்தை பார்த்துட்டா, அங்க மகாலட்சுமி அந்த சீதாதேவியை பார்த்துட்டா, நித்தியம் ஸ்ரீ நித்யஸ்ரீ அப்படின்னு தாயாருக்கு பேர்னா நித்தியம் அந்த இடத்துல பகவானுடைய இதுல இருக்கா. அஜேயா தோல்வி அப்படின்னே ஒண்ணு கிடையாது, சாஸ்வதமாக அங்க இருக்கா அப்படின்றத எடுத்து மண்டோதரி காட்டுறான். அப்ப இத்தனை நாள் இந்த அசோகவனத்துல இருந்தாலேன்னா அது ராவணனுக்கு புரியல. அவன் ஏதோ சந்தோஷப்பட்டு இருக்கான், தாயாரை நான் எடுத்துன்னு வந்துட்டேன், ராமன் கிட்டே இருந்து பிரிச்சுட்டேன், இனிமேல் அவன் சோகமாயிடுவான், இனிமேல் அவனை சுலபமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் அவனுடைய எண்ணமே தவிர அவளை பிரிச்சுதா இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் சுவாமி தேசிகன் எடுத்த மாத்திரத்துல ஜெயத்தியாசிரத சந்திராச துவாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹா. பாஸ்கரஹா பரமவியோம. அப்புறம் பிரபாவான். பிரபா ஒரு பிரபையும் சூரியனும் பிரிக்க முடியுமா? சூரியன்ல இருந்து வருது வெய்ய அந்த தேஜஸையும் சூரியனையும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. சூரியன் இருந்தா அந்த இடத்துல தேஜஸ் இருக்கதானே இருக்கும். அந்த மாதிரிதான் தாயாரும் பெருமாளையும் பிரிக்க முடியாது அப்படின்றத இங்க எடுத்து காட்டுறா. அதனால நித்யானபாயினியும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவதார சமாப்தியில நம்ம எல்லாம் சொல்றா, சில பேர் ராமர் வந்து சீத்தையை விட்டுட்டேர் அப்படின்னு, அது எல்லாமும் அபிநயம் தான். கடைசி காலத்துல வைகுண்டத்துக்கு போற சமயத்துல அங்க எல்லாம் பார்க்கும்பொழுது, ரிஷிகள்லாம் பார்க்கும்பொழுது சீதாதேவியும் ராமனுமாக சேர்ந்து அந்தர்தானமாறா அப்படின்னு. அந்த இடத்துல தாயார் எப்படி திருப்பி வந்தா அப்படின்னா, அவ எப்பயுமே பிரியாததுனால அந்த ரிஷிகள் கண்ணுக்கு மட்டும் அப்படி தம்பட்டா அப்படின்றது ஆச்சரியமான விஷயமான இந்த ராமாயண விஷயங்கள். அந்த மாதிரி நிரவத்தியாம், எந்த தோஷமும் இல்லாதவள் தாயார் அப்படின்னு. தோஷம் இல்லாதவள் அப்படின்னா பகவதின்னு சொல்லும் பொழுதே தோஷம் இல்லாதவள் அப்படின்றது அந்த இடத்துலயே வந்துடுது. ஆனாலும் திருப்பியும் தனியாக தோஷம் இல்லாதவள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஸ்திரீ புருஷர்களுக்கு சில தோஷம் இருக்கும். அது வந்து என்னன்னா, அது தோஷம்னு சொல்றதை விட அது சுவாவமாகவே இருக்கும். இப்போ புருஷர்கள் அப்படின்னா அவளுக்கு அடிக்கடி கோபம் வரும், குரூரத்துவம் இருக்கும். ஸ்திரீகள் அப்படின்னா அவசரமாக சில டெசிஷன் எடுக்கிறதோ, ரகசியமான ஒரு விஷயம் வச்சுக்காம டக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறதோ, ரகசியத்தை காப்பாற்ற தெரியாது அப்படின்னு சில தோஷங்கள் ஸ்திரீகளுக்கு ஒரு சாமான்யமாகவே இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஸ்திரீ சுவாவத்தினுடைய தோஷங்கள் கூட தாயாருக்கு கிடையாது. அதனால நிரவத்யாம் அப்படின்னு. இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல ரிஷி பத்னி அந்த சீதாதேவியை பார்த்துட்டு அந்த காட்டுல இருக்கும்போது அந்த பார்த்துட்டு ராமர் கிட்ட போய் சொல்றான், இயந்து பவதோ பாரியாம் தோஷை ரேத்தை விவர்ஜிதம். ஒரு சின்ன தோஷம் கூட இல்லாத இருக்காளே, இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இது பண்றா அப்படின்றதையும் எடுத்து அந்த ரிஷி தர்மபத்னிகள்லாம் சொல்றா. அப்பேற்பட்டது தாயாரனுடைய இது தோஷம் இல்லாதவள் அப்படி. பெருமாளுக்கு கூட நிகிரகம் அப்படின்னு உண்டு. ஆனா அந்த நிகிரகத்தையே சுவாமி தேசிகன் என்ன சொல்றது தயாசதகத்துல, அப்ப சுகத்தின் தண்டனகத்தின் அப்படிங்கிற அந்த ஒரு தண்டனை கூட பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் அந்த தண்டனை தரையறே தவிர இவன் மாறணும் அப்படின்றதுக்காக. அம்மா ஒரு அடி அடிச்சா அப்ப அம்மா நம்மள வந்து குரூரமாக இது பனிஷ் பண்றான்னு அர்த்தமா? அப்ப நம்மளுடைய நல்ல இதுல போகணும் அப்படின்னு தப்பு பண்ணக்கூடாது, சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்றது 2 தட்டு தட்டினா இது தண்டனைன்னு சொல்லுவாளா? இது நமக்காக பண்றது தானே. அப்படி இருக்கும் பொழுது இதை போய் தண்டனைன்னு சொல்லுவாளா? அப்ப பகவான் நம்ம பண்ண தோஷங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்பேற்பட்டது. ஆனா அது இல்லாம ஒரு சின்ன அடியோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ நடக்கிறதுன்னா அதுவும் நம்மளுடைய பாவத்தை தெரிஞ்சுன்னு இனிமேலாவது பண்ணாம இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பாதையில நம்மளை கொண்டு வரத்துக்குன்னு பகவானுக்கே தோஷம் சொல்லலைன்னா அந்த நிகிரகம் கூட இல்லாத தாயாருக்கு நம்ம எப்படி தோஷத்தை சொல்ல முடியும்? அதனால நிரவத்யாம், தோஷமே இல்லாதவள். அப்புறம் தேவதேவ திவ்ய மகிஷீம், சுவாபாவிகமான குணம். தேவதேவ திவ்ய மகிஷீம் அப்படின்னா தேவதேவன் பகவான வந்து தேவதேவன் அப்படின்றோம். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கான் பகவான். இந்திரன் அப்படின்னு சொன்னா நரேந்திரன், மிருகேந்திரன் தான் சிம்ஹம், நரேந்திரன் அப்படின்னா மனுஷர்களுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேவேந்திரன் சொன்னாதான் தேவர்களுக்கெல்லாம் இந்திரன். அந்த இந்திரன் வெறும் இந்திரன் அப்படின்னு சொன்னாலே சாட்சாத் பகவான் இந்திராதிகளுக்கு இந்திரன். அந்த மாதிரிதான் தேவதேவன் அவன். அப்பேற்பட்ட தேவதேவனுக்கு திவ்ய மகிஷி சுவாபாவிகமான குணங்கள் எல்லாம் முன்னாடி சொல்லிட்டே தேவியும் பகவதியும் அப்படின்னு. இன்னும் பெரிய ஒரு விசேஷமானது என்னன்னா, அப்பேற்பட்ட தேவதேவனோட பெருமாளோட இருக்கிற ஒரு சம்பந்தம். அந்த தாயாருக்கு பெருமாளோட இருக்கிறதுனால அந்த சம்பந்தமும், பெருமாளுக்கு தாயாரோட இருக்கிற சம்பந்தத்தினால அவளுக்கு ஒரு விசேஷமான ஒரு
குணம், அதையும் எடுத்து சொல்றது. அப்பேற்பட்டது. அப்ப பல நாச்சியார் திவ்ய மகிஷியும் அப்படின்னு சொன்னாலே, திவ்ய மகிஷி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராஜாவுக்கு பல ராணிகள் இருந்தாலும் பட்டத்து ராணி அப்படின்றது ஒரு ராணி தான். தசரதற்கு கௌசல்யா, சுமித்ரா, கைகேயின்னு இருந்தாலும் கௌசல்யா தான் பட்டத்து ராணி. அந்த ராஜாவோட தர்பார்ல சிம்ஹாசனத்தோட உட்கார்றதும், ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அபியசிஞ்சன் அப்படின்னு அந்த தீர்த்தம் விடும்போது 2 பேருக்கும் சேர்த்து அதுல ஒரு ராணி தான் உட்கார முடியும், பட்டத்து ராணி. திவ்ய மகிஷின்னு சொன்னாலே ஸ்ரீதேவிக்கு தான். பூமி தேவி, நீலாதேவி பெருமாளுக்கு பிரியமாக இருந்தா கூட திவ்ய மகிஷின்னு சொல்லும் பொழுது, பட்டத்து ராணி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த லோகத்துக்கும் சுவாமித்துவம்னு சொல்லும் பொழுதும் எல்லாருக்கும் சுவாமியாக பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஸ்ரீதேவிக்கு மட்டும்தான் அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியினுடைய மகிமை. எல்லாருக்குமே சேஷித்துவமாக இருக்கா அப்படின்றதுனால தாயாருக்கு ஒரு தனிப்பெருமை திவ்ய மகிஷி அப்படின்னு. தேவருக்கும் தேவாவோ அப்படின்னு, மனுஷருக்கு தேவரை போலே தேவருக்கும் தேவாவோன்றது ஆழ்வாரனுடைய மங்களாசாசனம். மனுஷாளுக்கு தேவர், நம்மளுக்கு எல்லாம் ஒரு புழு பூச்சியை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், அது இந்த குணூண்டு புழு பூச்சி அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் தேவர்களுக்கு எல்லாம். நம்ம தேவர்கள்லாம் மனுஷரை மதிக்கவே மாட்டோம், அப்படிதான் ஒரு புழு பூச்சி பாக்குற மாதிரிதான். அப்ப பகவானுக்கு இந்த தேவர்கள் பிரம்மாதி எல்லாம் எப்படின்னா அப்படிதான். ஆனா அப்படிதானே மதிக்க மாட்டான்னு இல்லை, இது மதிக்க மாட்டான்றது நம்மளுடைய குணம். ஆனா அவ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுவா. ஆனா அதுக்கு சமம் அவ்வளவுதான் அப்படின்றது, அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஒரு உதாரணம். ஆனா பகவான் தாயார் எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்றது தான் அவளுடைய ஏகலட்சியம் தயாரியாக அப்படின்னு. அப்புறம் அகில ஜெகன்மாதரம் அப்படின்னு, அகிலத்துக்கும் ஜெகன்மாதா, எல்லாருக்கும் ஜெகன்மாதா, ராவணனுக்கும் ஜெகன்மாதா. ராவணன் இப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் அவனை கூட்டு நல்லது சொல்றா இல்லையா. இப்ப கூட தப்பில்லப்பா, தேன பைத்ரி, நீ போய் சரணாகதி பண்ணுனா ராவணனாவது அவள் ராட்சச குலத்துக்கு தலை இன்னொருத்தனுக்கு போய் கால விழுதுன்றதே பெரிய அவமானம் அவளுக்கெல்லாம். அதனால நீ அதெல்லாம் பண்ணவானா, போய் தேன மைத்ரி, ஒரு போய் பகவான் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இப்ப நான் உன்னோட ஒரு ஃப்ரெண்டா என்னை ஏத்துக்கோரும்னு வந்தா போரும், அவர் உன்னை அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு சொல்றா. எத்தனை இடத்துல ராவணன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் இப்ப கூட ஒன்னும் இல்லை உன்னுடைய இப்ப கூட ராமன் நினைச்சா உன்னை ஒரு க்ஷணத்துல, ராமன் நினைச்சாலே, தாயார் நினைச்சாலே திருடமந்திரத்தை கிருத்துவான்னு ஒரு புல் எடுத்தா, ஆயுதம் கூட வேணாம், அந்த புல் எடுத்தாலே அதை புசிக்கிடுவா ராவணனை. அப்படி இருந்தும் தாயார் அவன் கிட்ட ஒரு நல்லத்தை சொல்லி ராமன் கிட்ட போய் ஒரு ஸ்நேகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான்னா ஏன் அப்படின்னா, தப்பு பண்ணாலும் அம்மாவுக்கு குழந்தைகள் திருந்தணும் அப்படின்னு தான் இருக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவனை எப்படியாவது திருத்தணும், நம்ம நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு அம்மாவினுடைய சுபாவம் தானே. அப்ப அகில ஜெகன் மாத்திரம் அப்படின்னா அம்மாவுக்கும் யாருமே கெட்டவனாக தெரிய மாட்டா, எல்லாரையும் திருத்தி எடுத்து போகணும் அப்படின்றதுதான் தாயாருடைய அனுகிரகமாகவும் இருக்கிறதுனால அகிலத்துக்கே ஜெகன் மாதாவாக இருக்கா. அஸ்மன் மாதரம், அகில ஜெகன் மாத்திரம் இருக்கட்டும், எங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், எனக்கு அப்பா பிரைம் மினிஸ்டர் போகும்போது எத்தனையோ மினிஸ்டர்கள், மிலிட்ரி ஆபீசர்ஸ் எல்லாரும் சல்யூட் பண்ணுவா. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ஓடி போய் அவர் மடியில உட்காரும். அது சல்யூட் பண்ணுமா? இருக்கட்டும், லோகத்துக்கு அவர் அந்த ஊருக்கு பெரியவராகவே இருக்கட்டும், எனக்கு அப்பா, அப்பா அம்மா அண்ணா தம்பின்னு வந்துட்டா அது வேற சம்பந்தம் இல்லையா, மித்திரன் அப்படின்னா அது வேற ஒரு இது. அதனால அஸ்மன் மாத்திரம் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். அகில ஜெகன் மாத்திரம், அகிலத்துக்கும் மாத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு அஸ்மன் மாத்திரம்னு தனியா சொல்லணுமா அப்படின்னா, அதுக்குதான் விஷ்ணு சித்தர் அப்படின்னு பிள்ளான் வம்சத்துல வந்தவர் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அஸ்மன் மாத்திரம்னு சொல்லும் பொழுது இன்னும் அதிகமான பிரியத்தை நமக்கு காட்டும். லோகத்துக்கெல்லாம் மாதா அப்படின்னு சொல்றதை விட அஸ்மன், என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷமும் இருக்கிறதுனால, அதுவும் தாயார்கிட்ட நம்ம இங்க சரணாகதி பண்ண வருது, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகனும் இதை எடுத்துக்காட்டு. அப்பேற்பட்ட விஷ்ணு சித்தர் ஆளவந்தாரனுடைய திருவம்சத்தில் அவதாரம் பண்ணதுனால அவளுக்கெல்லாம் அப்படி தாயாரனுடைய அனுகிரகத்தை பெற்றதுனால அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்றது. அசரண்ய சரண்யாம் அப்படின்னா வேற சரணம் இல்லாதவர்கள். பேர்பட்ட பாவம் என்ன, வேற தேவர்கள்னு விட்டுரும், பெருமாள் கிட்ட கூட போக பயம். அப்பேற்பட்ட பாவங்கள் பண்ண நமக்கு வேற ஒருத்தன் போனா நம்மளை யாரும் ரட்சிக்க மாட்டா, தாயார்கிட்டதான் போகணும். காக்காசுரன் என்ன பண்றான்னா, எங்கெங்கயோ போய் சுத்தி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேனில் முக்கியமாம் கட்டியல் பெருமாள் திருவடியில விழறான். அப்ப கூட பெருமாள் யோசிக்கிறார், அவனுக்கு எப்படி சரணாகதி பண்ணணும்னு தெரியல, கால நேர பெருமாள் கிட்ட வச்சுட்டான், தலையை அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். அவ கூட தாயார் திருப்பி போடுறான், அவனை இப்படி திருப்பி போட்டு இதுக்கப்புறம் இவனை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றான்னா தாயார் கூட, ஏன்னா அவன் அபச்சாரம் பண்ணதே தாயார் கிட்டதான். தாயார் குத்திட்டான், ரத்தம் வருது,
ஜெகன் மாதா கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கலாமா? ஆனா அவனை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்றது தாயாருடைய சுபாவமாக இருக்கிறதுனால அவ எப்பேற்பட்ட அதனாலதான் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லுவான்னா, மத்த இடத்துல நான் மகாபாகியம் பண்ணேன் என்ன ரட்சின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றான்னா, நான் காக்காசுரம் போல அப்படின்னு சொல்லிக்கிறான். ஏன்னா அது காரணம் என்னன்னா, அந்த தாயாருடைய அப்பேற்பட்ட அனுகிரகம் வரணும் அப்படின்றதுனால. ஏன்னா அவனுக்கே அப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணவனையே ரட்சிச்சுட்டான்னா என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான். அதனாலதான் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகன் சொல்றேன். அப்புறம் பல இடத்துல சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுதும் நம்மாழ்வார் சொல்லும் பொழுதும் இதெல்லாம் சொல்றது என்னன்னா, அவளை வந்து தன்னை பாப்பிகளாக சொல்லிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த ஒரு இதுதான். தாயாருடைய கருணையை பெருமை சொல்லிக்கிறது அப்புறம் இதுவாக பண்றது அப்படி. அப்போ இதுலயும் பார்த்தா ராமாயணத்துல ஒரு சுலபமான ஒரு இது வருது. திரிஜட்டைக்கு வந்து ஒரு சொப்பனம் வந்துருது ராத்திரி. ராமர் வந்து எல்லா ராட்சசார்களையும் ராவணனையும் வதம் பண்ற மாதிரி ஒரு பெரிய சொப்பனம் வந்துருச்சு. காத்தால எழுந்து எல்லாரையும் கூட்டு சொல்றா. ஏன்னா சீதாதேவியை பாத்துக்கிறதுக்கு அங்க இருக்கா. அவ கொஞ்சம் நல்லவ திரிஜட்டை. அந்த ராட்சசிகள்லயே கொஞ்சம் நல்லவ. அப்ப என்ன சொல்லணும், இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், அப்பேற்பட்ட ராவணனையே வதம் பண்ண ஒருத்தர் வரப்போறே, நம்மளை எல்லாம் நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருங்கோ. இப்போ வந்து நம்ம ராவணன் கூட இருந்தா நம்மளுக்கும் எல்லாமே போயிடும். இப்ப ராமன் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா திரிஜெட் அப்படி சொல்லலையாம். கூட்டு என்ன சொல்றான்னா, ராகவாப்தி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம். ராகவனுடைய அப்பேற்பட்ட யுத்தம் ராத்திரி பார்த்து ராட்சசானாம் உபஸ்திதம் ஒத்துத்தனையும் உபாசனம் பண்ணிட்டு இருக்காரு, வதம் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன சொல்றான்னா, இப்போ நமக்கு ஒரே கட்டி யாருன்னா இங்க இருக்காளே சீதாதேவி, அவ காலில் போய் நம்ம உழறதுதான் அப்படின்ற. எப்படி உழணும்னு கூட அவளுக்கு தெரியாது. தாயார்கிட்ட போய் நம்ம வந்து வேண்டிப்போம், நம்மள எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, பெருமாள் கிட்ட கூட அங்க போனா கூட நீ ராவணன் கிட்ட இருந்து வந்தவன் தானே அப்படின்னு எங்க தண்டிச்சிட போறோன்ற ஒரு பயம் அவளுக்கே தெரியும், அவ எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருக்கான்னு. அதனாலதான் தாயார் கிட்ட வரணும் அப்படின்ற. அதனால திருஜகத்தை அப்படி சொல்றா இல்லையா, சரண்யம் வேற யாரும் சரணம் இல்லாத நமக்கு ஒரே கதி இப்ப சீதாதேவி தான் அப்படின்னு அங்க சொல்றா. அதனால அப்பேற்பட்ட அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணகா. அனன்ய சரணகான்னா வேற உபாயம் இல்லாத, அங்க வந்து வேற யார்கிட்டையும் போகாம அப்படின்றது. இப்ப வந்து என்னன்னா, கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் பகவான் சொன்னபடி அனுஷ்டானங்களோ, கர்மயோகம் பண்ணாதான் ஞானம் சித்திக்கும், ஞான யோகம் சித்திச்சாதான் அப்ப பக்தி யோகம் பண்றதுக்கே நமக்கு வந்து அதிகாரம் வரும். அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகம் பண்ணா அதுக்கப்புறம் தான் அந்திம காலத்திலையும் பகவானை நினைச்சுட்டு இருந்தா கூட ஒரு க்ஷணம் விட்டா கூட பக்தி யோகம் நின்று போயிடும். திருப்பியும் அடுத்த ஜென்மால தான் பண்ணணும். பரதன் அப்படின்ற பாகவதத்துல நம்ம வந்து கதைகள் பார்த்திருக்கோம். கடைசி ஜென்மத்துல அவன் பக்தி யோகம் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல மான நினைச்சு அடுத்த ஜென்மத்துல மானாவே பிறந்தான் அப்படின்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அதனால அப்பேற்பட்டது கஷ்டம். முதல்ல பக்தி யோகம் பண்றதை விடுங்க, அதுக்கே முன்னாடியே நம்ம கர்மயோகங்கள்லாம் பண்ணணும். நம்மளுடைய அனுஷ்டானம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எவ்வளவு பண்றோம்னு நமக்கு தெரியாது. நம்ம 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 வந்து சாஸ்திரத்துல சொல்றது வேணாம், நம்ம அப்பா எவ்வளவு பண்ணாலும் கூட நம்ம இப்ப அவ்வளவு கூட பண்றது இல்லை. ஆனா ஒரு ஜெனரேஷனுக்கே நமக்கு அவ்வளவு குறையுதுங்கும் பொழுது சாஸ்திரத்துல சொன்னபடிலாம் நம்மளால இதுவே பண்ண முடியாது. அதனால இதுவுமே இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதுனால அந்தந்த இது பகவான் சொன்னது அந்திக்க முடியாததுனால, வேற ஒரு உபாயம் இல்லாததுனால உன்னுடைய திருவடிகளை வந்து நான் இது பண்றேன் அப்படின்றதுனால அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு உம்முடைய திருவடியிலே நான் அடைகிறேன். அடைகிறேன் அப்படின்னு என்னன்னா, இங்க வந்து உன்னுடைய திருவடியில வரேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, சென்று போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வரேன்னு சொல்றேரே அப்படின்னா தாயார் திருவடியில இப்ப நம்ம இங்க சரணாகதி பண்ணும்போது சுவாமி தேசியன் எடுத்துக்காட்டு. அப்ப என்னன்னா, இது வந்து புத்தி பூர்வகமாக சொல்றது அப்படின்னு. பிராட்டியை சரணமாக அடைகிறேன்னா பிராட்டி சரணமாக தெரிந்து கொள்கிறேன், பிராட்டி தவிர வேற யாரும் நமக்கு இல்ல, பிராட்டியுடைய திருவடியே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பிரார்த்தன பூர்வமாக உங்களுடைய திருவடி அடைகிறேன் அப்படின்னு. அப்புறம் என்னன்னா, பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு நான் வரப்போறேன். அது மோட்சம் கிடைச்சி அப்படின்றது ரொம்ப கடைசி காலம். பிரபத்திய பகவான் இப்பயே ஏத்துண்டா கூட மோட்சம் அப்படின்றது தேக அவசானத்துக்கு அப்புறம் தான். ஆனாலும் அப்ப இன்னும் போலையே அப்படின்னா அடைகிறேன்னா அந்த தெரிந்து கொள்றது பிராட்டி தவிர நமக்கு வேற எந்த கத்தியும் இல்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த பரத்தை தாயார்கிட்ட ஒப்படைக்கிறது. அப்படின்னா என்னுடைய இனிமேல் உம்முடைய பொறுப்பு, நான் மோட்ச பெருமாள் கிட்ட கேட்க போறேன், உம்முடைய பொறுப்பு அதை எப்படியாவது வாங்கி தருதுன்னு ஒரு பொறுப்பை தாயார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். பரசமர்ப்பணம் அப்படின்னு என்னன்னா பொறுப்பை ஒப்படைத்தல். இனிமேது எனக்கு நீதான் பொறுப்புன்னு பகவான் கிட்ட பூர்ணமாக நம்ம சரண்டர் அப்படின்றது தான் பரண்யாசம் அப்படின்னு. அதுல சுவாமி தேசிகன் அழகாக 2 உதாரணம் சொல்றாரு. இப்ப வந்து என்னன்னா,
இப்ப நம்ம வந்து பக்கத்தாத்துல இருக்கோம், அப்ப நம்ம ஊருக்கு போறோம், ஒரு மாசம் வந்து எங்க ஆத்த நீங்க பாத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துறோம். இல்ல நம்ம இன்னும் ஒரு ஆத்துல வந்து வாடகைக்கு வச்சு நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து நீர் இந்த ஆத்த பாத்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறோம்னா, அப்ப இது பரசமர்ப்பணமானா அது கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. நான் ஊருக்கு போச்சா உங்க ஆத்த நீர் பாத்துக்கோ, நீ ஊருக்கு போச்சா எங்க ஆத்த பாத்துக்கோன்றது ஒவ்வொருத்தருக்கு பண்ற உதவி. இதை வந்து பரசமர்ப்பணம் அப்படின்றது கிடையாது, பரத்தை ஒப்படைக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு துட்டுக்காகவோ ஏதோ ஒரு யாச்சித்து நம்ம இப்ப ஆச்சாரியன் நமக்கு பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கிறாருன்னா அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒண்ணுமே எதிர்பார்க்காம பண்றாரு. அது மாதிரிதான் சரணாகதி அப்படின்னு தாயாருக்கு பண்றதோ, பெருமாள் தாயாருக்கும் புருஷகார சரணாகதியோ சரணாகதியோன்றது நம்ம பகவான் கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல. நான் உன்னுடையவன், உண்மை கிட்ட நீ வச்சுக்கணும் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காத நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் பரசமர்ப்பணம் அப்படின்றது. அதனால இந்த லோகத்துல இருக்கிற உதாரணங்களை வச்சு நான் வந்து ஒப்படைச்சிட்டேன் அப்படின்றதையும் பரநியாசம் அப்படின்னு ஏத்துக்க முடியாது அப்படின்றது சொல்றேன். அப்புறம் புருஷகார பிரபத்தி, அப்ப சரணாகதி ஒரு ஜீவன் ஒரு வாட்டி தான் பண்ணணும் அப்படின்னா அப்ப 2 வாட்டி ஆயிடுறது அப்படின்றது புருஷகார பிரபத்தி தான் அப்படின்றத, எதுக்காக இந்த சரணாகதி அப்படின்றத மேற்கொண்டு இதுல சொல்ல போறேன். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலிடே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அடி